உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் பிள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். அருளோட கல்யாண வேலை நடந்தா அவன் உயிருக்கு எப்ப வேணா ஆபத்து வரும்னு அந்த பெரியவர் சொல்றாரு. அவன் உயிரை காப்பாத்த போற அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டதுக்கு அருளுக்கு ஆபத்து வரும்போதுதான் அந்த பொண்ணு வரும்னு சொன்னாரு. என் புள்ள உயிரை பணைய வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற அளவுக்கெல்லாம் என்னால போக முடியாது. அதுக்கு வேற ஒண்ணு பண்ணணும். அருளை காப்பாத்தணும்னா உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுதான் இதுக்கு ஒரே வழி. இத பத்தி காலையில அண்ணங்கிட்ட பேசணும். என்னங்க, நைட்டு ஃபுல்லா தூங்கலையா? என்னங்க, நானும் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நேத்துல இருந்து உங்க நடவடிக்கை ஒரு மாதிரியா தான் இருக்கு. எனக்கு என்னமோ சரியா படல. உங்க மனசுல எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதை என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன எதுன்னு சொன்னாதானே தெரியும். நான் யாரு? உங்க பொண்டாட்டி தானே. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை என்கிட்ட சொன்னா என்ன? நேத்து நடந்த விஷயத்த சொன்னா இதையே உனக்கு சாதகமாக்கி நீ நினைக்கிறத சாதிக்க பாப்ப. அதனாலதான் நான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லாம அமைதியா இருக்கேன். ஏங்க, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஏய், நீ நினைக்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம கண்டதையெல்லாம் பேசிட்டு இருக்காத. பிரச்சனை இல்லன்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா உங்க முகத்தை பார்த்தா நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி தான் தெரியுது. என்னன்னு சொல்லி தொலைங்களேன். எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் சொல்லுன்னா என்னத்த சொல்ற? இப்ப நீங்க சொல்லாம நாளைக்கு அது ஏதாவது பெரிய பிரச்சனையாச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு கட்டின பொண்டாட்டிக்கிட்டே அதை மறைக்கிறீங்கல்ல. உங்கள மாதிரி ஒரு மனுஷனை கட்டினதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏய், காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டீங்க, அருணும் எதுவும் சொல்ல மாட்டான். எதுவுமே எனக்கு தெரியாம எதுலயுமே கலந்துக்காம இந்த வீட்டுல ஜட மாதிரி நான் எதுக்கு இருக்கணும்? ஏங்க, நான் இங்க ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போறீங்க. ஏய், அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஏங்க, கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரே. என்னவா இருக்கும்? என்னடா புதுசா கதவெல்லாம் தட்டிட்டு இருக்க? வா, உள்ள வா. அண்ணா, ஒரு விஷயம். சொல்லு, என்ன விஷயம்? அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, உள்ள வா. பெரியம்மா, நம்ம வீட்டுக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்க. யாருன்னு தெரியல. கொஞ்சம் இங்க வந்து யாருன்னு பாருங்களேன். யாரு? அவங்கள உள்ள கூப்பிட வேண்டியது தானே. நீ வாசல்லே நிக்க வச்சு. கரிகாலா, ஏய், உனக்கு என்ன யாருன்னே தெரியலையா? ஏதோ அங்கங்க சும்மா லைட்டா பிசரை கட் பண்ணிட்டு வந்தேன். ஆமா, அதுக்குள்ள யாரோ புதுசா வந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஐயோ சார்,
இப்ப கூட உங்களை யாருன்னு எனக்கு தெரியல சார். பெரியம்மா, இந்த சார் யாரு? ஏ சும்மா இருடி, அவனை கிண்டல் பண்றதே வேலை உனக்கு. ம்ம். டேய் கரிகாலா, என்னடா இது? என்னாலயே நம்ப முடியலையேடா. முடியெல்லாம் வெட்டி ஆளு ரொம்ப அம்சமா இருக்கியேடா. என் புள்ளைய இப்படி பார்க்க என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பெரியம்மா, கரிகால அண்ணனா இது? என்ன பெரியம்மா சொல்றீங்க? என்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு மாற்றம். என் கண்ணை என்னாலயே நம்ப முடியலையே. என் அண்ணன் கரிகாலனா இது? ஏய் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? இல்லன்னு உண்மையாதான் சொல்றேன். ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி மாறி இருக்கியே. நீ பேசுனாதான் நீனே தெரியுது. ஏய் சும்மா இருடி. மாவளை உன்ன யார் அது? வீட்டுக்கு புதுசா யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பாத்தியா, மாமாவும் அதையே தான் சொல்றாரு. மாப்பிள, என்னப்பா ஆளே வேற மாதிரி மாதிரி இருக்க? மாப்பிளக்கல்ல வந்துருச்சு போல இருக்கு. ஆட சும்மா இரு மாமா. பாட்டி, என்னடி? கரிகால அண்ணனை பாத்தியா எப்படி இருக்குன்னு? டேய் கரிகாலா, ரொம்ப லட்சணமா இருக்கான் என் பேரன். வர்ற வழியில எத்தனை பேர் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. என் தங்கம். இங்க பாரு, அத்தை, முதல்ல என் பேரனுக்கு சுத்தி போடு. சரிங்க அத்தை. ஆ. கரிகாலா உள்ள வாப்பா. ஏய் கரிகாலா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி ஒரு மாற்றம்? எல்லாம் ஒரு காரணமா தான் மாமா. சொன்னவங்க சொன்னா மாறிதானே ஆகணும். ஓ, அங்க இருந்து வந்த கட்டளையா? நாங்க சொன்னா நீங்க மாற மாட்டீங்க, ஆனா அவங்க சொன்னா உடனே கேட்டுருவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அண்ணே, அண்ணி உன்னை இப்படி பார்த்தா அசந்து போறாங்க. ஏய், சும்மா இருடி. கரிகாலா நீ வாப்பா. வாண்ணே. குணா, என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன? ரொம்ப நேரமா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? அண்ணா, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நமக்குள்ள என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் தெரியுமா சொல்லு. அண்ணா, நேத்து நான் நம்ம குடும்ப ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். குடும்ப ஜோசியரை பார்க்க போனியா? எதுக்கு? திடீர்னு ஜோசியரை பார்த்து பேசணும்னு தோணுச்சுண்ணே. அதான் அதான் எதுக்குன்னு கேக்குறேன். ஏற்கனவே வந்த ஜோசியரு அருள் நந்தினி ஜாதகத்தை பத்தி சொன்னது, கோவில்ல தங்கச்சியோட சேலை எரிஞ்சதெல்லாம் என் மனச உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான் அதை தெளிவுபடுத்திக்க நம்ம ஜோசியர்கிட்ட யோசனை கேட்க போயிருந்தேன். குணா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். கோவில்ல நடந்ததெல்லாம் பெருசா எடுத்துக்காது. அங்க நடந்ததெல்லாம் தானா நடந்திருந்தா கூட அதை அவசரமா நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் திட்டம் போட்டு பண்ணுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.